ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஆர்டர் ஃப்ளோவோட ரீஃபைன்டு வெர்ஷனான ஆர்டர் பிளாக் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னது ப்ரோ ஆர்டர் ஃப்ளோன்னு சொன்னீங்க, இப்போ வந்து ஆர்டர் பிளாக் அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆர்டரை வந்து ஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்றது தான் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ அந்த ஆர்டர் ஃப்ளோல இருந்து மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் ஆர்டர் பிளாக்குக்கு வராமலேயும் போகலாம். ஸோ ஏன் வராம போகுது? அந்த மாரி சினாரியோஸ நம்ம எப்படி பார்க்குறதுன்றதுல அடுத்தடுத்த வர கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து ஆர்டர் பிளாக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த ஆர்டர் பிளாக்குக்கான ரீசன் என்ன? ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இடத்துல இருக்காங்களா? இல்லையா? அவங்களோட பிரசன்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்குதுங்கும்போது, ஃபர்ஸ்ட் லோவ தான் நம்ம இன்டியூஸ்மென்ட் அப்படின்னு சொல்றோம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியால இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவ மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும். ஆர்டர் ஃப்ளோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதனால ஈஸியா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த விஷயம். ஸோ ஆர்டர் பிளாக்குக்கு வரதுக்கான ரீசன் என்ன? ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் வந்து எந்த மாரி ஏரியாஸ்ல வரும்? ஸோ ஆர்டர் பிளாக்கோட கிரைட்டீரியா என்ன? அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் வந்து வரணும் மார்க்கெட்ல. மார்க்கெட்ல ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் வரணும். ஸோ அக்ரெசிவான மூவ்மெண்ட் வந்து எந்த ஏரியால இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அததான் நம்ம ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் மூவ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செல்லிங் மூவ் வந்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னாலும் ஒரு செல்லிங் மூவ் வந்துட்டு இம்மீடியட்டா வந்து மார்க்கெட்ல ஒரு பையிங் மொமெண்டம் வந்திருக்குது. ஓகேங்களா? இம்மீடியட்டா மார்க்கெட்ல ஒரு பையிங் மொமெண்டம் வந்திருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பையிங் மொமெண்டம் கன்டினியூவா வந்திருக்கு அப்படின்றத வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கிற ஒரு ஹைய மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவா பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரெசிவா பிரேக் பண்ற இடத்துல கண்டிப்பா பிரசன்ஸ் ஆஃப் இம்பேலன்ஸ் இருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் எஃப்இஜி இருக்கணும். எஃப்இஜி இருந்துச்சு அப்படின்னா 2 கன்ஃபர்மேஷன் நம்ம ஓகே பண்ணிட்டோம். 1 மார்க்கெட் அக்ரெசிவா மூவ் ஆகி இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கணும். ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் வந்து கண்டிப்பா இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்றதுக்குள்ள ஒரு இம்பேலன்ஸ் பிரசன்டா இருக்கணும். 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா இருக்கிற கேண்டலோட லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருந்தா அது ஹை ப்ராபபிள். ஸ்வீப் பண்ணல அப்படின்ற பட்சத்துல லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் இருக்கு. ஒன்னு ஹை ப்ராபபிள், இன்னொன்னு லோ ப்ராபபிள். ஸோ ஹை ப்ராபபிள்னா என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஆர்டர் பிளாக்கை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத கண்டிப்பா நம்ம போய் சார்ட்ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளா ப்ரீவியஸா இந்த கேண்டலோட லோவை இது ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் வந்திருக்கு. அப்ப இந்த கேண்டல் ஆர்டர் பிளாக்கா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல இம்பேலன்ஸும் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் பிரேக்கும் இருக்குது, அக்ரெசிவ் மொமெண்டமும் இருக்குது, எஃப்இஜியும் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற கேண்டல் ஆர்டர் பிளாக் பிளஸ் ப்ரீவியஸ் கேண்டலோட லோவையும் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது வந்து ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். சரி ப்ரோ, ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் சொல்லிட்டீங்க, லோ ப்ராபபிள் சொல்லுங்க அப்படின்னா, லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் லோவை எடுக்காமலே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக்கா நம்மளுக்கு வந்து மாறிடுது. இது வந்து என்ன மாறிடுது நமக்கு? லோ ப்ராபபிள். ஏன்னா ப்ரீவியஸா இருக்கிற ஆர்டர்ஸை மார்க்கெட் ஃபுல்லா கலெக்ட் பண்ணாம தான் இந்த அக்ரெசிவ் மொமெண்டம் வந்திருக்கிறதால இது லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸை எப்படி போய் நம்ம வந்து ஒரு சார்ட்ல வந்து ஃபைண்ட் பண்றது? ஸோ எந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து ஆர்டர் பிளாக் வந்து வேலை செய்யும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 ஹவரோட எதுவுமே வந்து நீங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். டைரக்டா லோயர் டைம் போனீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா வந்துட்டு அகைன் அப் ட்ரெண்டா போற மாதிரி ஒரு சினாரியோ நமக்கு இந்த இடத்துல தெரியுது. ஸோ வந்து இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் பிரேக்கா வச்சுக்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் பிரேக்கா வைக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல ப்ரீவியஸா இருக்கிற ஹையை வந்து மார்க்கெட் அக்ரெசிவா பிரேக் பண்ணியிருக்கு. எஸ், கரெக்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மெட் ஆயிருச்சு. ஸோ 2வது கண்டிஷன் நம்மளுக்கு இம்பேலன்ஸ் இருக்கணும். எஸ், இம்பேலன்ஸும் ப்ரெசென்ட்டா இருக்குது. 3வது கண்டிஷன் ப்ரீவியஸா இருக்கிற கேண்டலோட லோவை எடுத்துருக்கணும். எஸ், 3வது கண்டிஷனும் மெட் ஆயிருச்சு. பட் ஆனா இந்த ஸ்விங்ல தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் பார்க்குறோம் போது நம்மளோட ஆர்டர் பிளாக் வந்து லோயஸ்ட் கேண்டலா இருக்கணும். இந்த சினாரியோஸ்ல ஆல்ரெடி லோயஸ்ட் கேண்டலோட லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுக்காம இருக்கு. அதாவது ஆர்டர்ஸ் எடுக்காம இருக்குன்றதால
கண்டிப்பா இது லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சினாரியோஸ் வரும்போது ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து ஆர்டர் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ வந்து ஸ்வீப் பண்றது என்னன்றதெல்லாம் அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் தான். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நீங்க பிரேக் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஏதாவது ஆர்டர் பிளாக்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஆர்டர் பிளாக்ஸ்ல எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூ அகைன் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபைனலா ஸ்ட்ரக்சரல் பிரேக் குடுத்துருச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரல் பிரேக் குடுத்த உடனே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஐடிஎம் நான் இந்த இடத்துல பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல போய் ஒரு ஹை வச்சுட்டு அகைன் லோ வச்சுட்டு ஹை வச்சிருக்கு. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோ எடுத்தது. பட் ஆனா இந்த ஏரியால பார்க்கும்போது 2மே சேம் ஹை வச்சிருக்கு. ஸோ சேம் ஹை வச்சதால எனக்கு வந்து ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் தான் வேணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா இந்த ஆர்டர் ஃப்ளோ இந்த ஆர்டர் ஃப்ளோல ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்குது. ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்குது. அக்ரெசிவான மூமெண்டமும் வந்திருக்குது. இம்பேலன்ஸும் இந்த இடத்துல பிரசண்டா இருக்குது. அப்போ நம்மளோட ஆர்டர் பிளாக் வந்து இதுதான். ஸோ மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத மார்க்கெட் பார்ப்போம். ஸோ ஐடிஎம்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஐடிஎம் மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஹையர் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹையர் ஹை அப்படின்றது தான் நம்ம வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். அது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃப்ளோக்கு வந்திருக்கு. ஆர்டர் ஃப்ளோல இருந்து ரிவர்சல் வந்து மார்க்கெட்டுக்கு கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக ஆர்டர் பிளாக்கு வரும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே போச்சு. ஆர்டர் பிளாக்கு வரல. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல பெரிய ஆர்டர் ஃப்ளோ இருந்திருக்கு. அந்த ஆர்டர் ஃப்ளோவே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருச்சு. ஸோ மேலே போகும்போது அகைன் நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்னு பார்க்கும்போது மார்க்கெட் நீங்கள் ஹை வச்சுட்டு இந்த லோ எதுவுமே எடுக்கல. ஸோ மார்க்கெட் ஹை வச்சு லாஸ்ட்டாக லோ எடுத்த இடம் தான் இன்டியூஸ்மெண்ட். ஸோ இது நமக்கு தெரியும். அகைன் மார்க்கெட் புதுசாக ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதான்னு பார்ப்போம். எஸ் மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ண காரணத்தால மார்க்கெட்டோட மேஜர் ஆர்டர் ஃப்ளோ வந்து இதுதான். எஸ் இதுதான் மேஜர் ஆர்டர் ஃப்ளோ. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் வந்து கிடைக்குது. எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இங்கே எங்கேயுமே இம்பேலன்ஸ் இல்லை. இம்பேலன்ஸ் இருக்கிற ஒரு இடம் இதுதான். ஸோ இந்த கேண்டில் தான் நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுக்க முடியும். ஆனால் இந்த கேண்டில் வந்து இந்த கிரீன் கேண்டில் தான் இருக்கு. ஸோ கலர் மேட்டர் கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுக்கலாம். பட் ஆனால் இது லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸா கீழே ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ப்ரீவியஸா இருக்கிற கேண்டலும் இது வந்து ஸ்வீப் பண்ணல அப்படின்றது தான். ஸோ இது லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் வந்து ஐடிஎம் இந்த இடத்துல வச்சிருக்கிறதால மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தா ரியாக்ட் பண்ணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மார்க்கெட் வந்து ஐடிஎம் கிரியேட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் அகைன் புதுசாக ஒரு ஐடிஎம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரைட் இந்த இடத்துல ஐடிஎம் கிரியேட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஐடிஎம் எடுத்துருச்சு. இந்த இடத்துல எல்லா ஆர்டர் ஃப்ளோவும் மிட்டிகேட்டட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறதால இதுதான் அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ ப்ளஸ் ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட்ல மார்க்கெட் எங்கெல்லாம் டர்ன் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃப்ளோவை டேப் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே ஆர்டர் ஃப்ளோவை டேப் பண்ணதால எப்படி ப்ரோ நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரி எடுக்கிறவரா இருந்தா ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரியையும் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஃப்ளோக்கு கீழேயும் டார்கெட்டை நீங்க எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு வைக்கலாம். இல்ல ப்ரோ நான் ஆர்டர் பிளாக்ல தான் ப்ரோ ஆர்டர் எடுக்கலாம்னு இருக்கேன்னா நீங்க ஆர்டர் பிளாக்கை என்ட்ரியா போட்டுட்டு ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே தான் வைக்கணும். ஏன்னா வந்து கீழே வந்து லிக்விடிட்டி பர்சன்ட் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆர்டர் ஸ்பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டர் ஃப்ளோக்கு ரியாக்ட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் நம்மளோட ஆர்டர் பிளாக்கை இன்னும் மார்க்கெட் வரல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வராமலே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே மூவ் ஆன் பண்ணிடுச்சு. பட் ஆனால் இன்னுமே மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் வைக்கல. ஸோ ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதால மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோக்கு தான் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. ஆர்டர் பிளாக்கு வரல. சரிங்களா? ஆர்டர் பிளாக்ல எடுத்தவங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைச்சிருக்காது. ஆர்டர் ஃப்ளோல எடுத்தவங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நீங்க எதை ஃபாலோ பண்றீங்கன்றதுல இருக்குமா விஷயம். ஸோ நீங்க ஆர்டர் பிளாக்ஸை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆர்டர் ஃப்ளோவை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆர்டர் ஃப்ளோஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஐடியம் இங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் ஐடியம் எடுத்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நீங்க ரீசெண்டாக எங்கேயுமே ஐடியம் எடுக்கல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.
ஸோ மார்க்கெட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐடிஎம்ஐ எடுத்துருச்சு. சரிங்களா சார்? ஐடிஎம்ஐ எடுத்துருச்சு. ஸோ ஐடிஎம்ஐ எடுத்தோடனே இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது. அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ தான் இது. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து ரீஃபைன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் லோ ப்ராபபிள் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழே வருது. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹை லோ ஹை லோ ஹை அப்படின்னு போயிருக்கு. ஸோ கீழே எங்கேயுமே ஆர்டர் பிளாக் இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் இந்த இடத்துல ஒரு ஓபி இருக்கு. ஸோ இந்த ஓபியை நம்ம எடுக்கலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் பிளாக் உங்களுக்கு. ஆனால் ப்ரீவியஸாக இருக்கிற எஃப்இஜியோட இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் இது லோ ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் தான். ஆர்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிளாக இருக்கிற இடத்துல. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இங்கே வரலாம், வராமலேயும் போயிடலாம். பட் ஆனால் வந்து அதுக்கான ரீசன்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃப்ளோவோ ஆர்டர் பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போகும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ தான் இந்த இடத்துலையுமே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஆர்டர் பிளாக்கு மேபி வருதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக்கு வந்ததால மார்க்கெட் இந்த ஹைக்கு தான் வந்து டார்கெட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி என்டர் பண்ணவங்களுக்கும் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் ஆர்டர் பிளாக்கை வந்து ரீஃபைன் பண்ணவங்களுக்கும் என்ட்ரி கிடைச்சிருக்கும். பட் ஆனால் என்னன்னா ஆர்டர் பிளாக்கை ஃபைன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக இருக்கிறதால டிபி பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணதால இவங்களுக்கு 1:5 கிடைக்குது, இவங்களுக்கு 1:27 கிடைக்குது. ஸோ பார்ப்போம் ரெண்டு பேருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்களா இல்லை லாஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. பட் ஆனால் மார்க்கெட் இன்னும் இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் வந்து டவுன் சைடுக்கான ட்ரேட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஃபைனலாக ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற ஐடியம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐடியம் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஐடியம். ஸோ இந்த ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற அக்ரெசிவ் மூமெண்டம் ஆர்டர் பிளாக் ஹை ப்ராபபிள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஆர்டர் ஃப்ளோ இது மிட்டிகேட்டட் இருந்ததால் நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம ஆர்டர் பிளாக்கை பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்த மார்க்கெட் டேப் பண்ணிடுது. ஸோ டேப் பண்ணி இது டிபி கொடுக்குதா ஸ்டாப் லாஸ் கொடுக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்டர்னலாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சராக வந்து ஆர்டர் ஃப்ளோ இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்த இதுலலாம் வந்து நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆர்டர் எடுக்கணும் அந்த விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இந்த மொமெண்டம் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ வந்து ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் ஃப்ளோனா என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்த வர கிளாஸ்ல கண்டிப்பா வந்து நம்ம வந்து பிஓஐஸ் அப்படி அதாவது எந்த இடத்துல வந்து மார்க்கெட்ல நம்ம ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவும் கிளியர் ஆயிடுச்சு, ஆர்டர் பிளாக்கும் கிளியர் ஆயிடுச்சு, இம்பேலன்ஸ் எஃப்இஜி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி எந்த ஏரியாஸ்ல நம்ம ஆர்டர் எடுக்குது. இந்த மாதிரி ஜோன்ஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஜோன்ஸை நான் எப்படி மார்க் பண்றேன், ஸோ அந்த மார்க் பண்ணுறதுக்கான கிரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.